விஜய் அவர்களை ஆளுங்கட்சியிலிருந்து இப்படி ஒரு விமர்சனமா அப்படின்னு கேட்குற அளவுக்கு கடுமையான விமர்சனங்களை முன் வச்சிருக்கார் ஒருத்தர். யார் அவர்? திமுக சட்டமன்ற உறுப்பினர் செஞ்சி மஸ்தான் அவர்கள். அவர்கிட்ட என்ன கேட்டாங்கன்னா, கரூர் சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரை விஜய் அவர்கள் சென்னைக்கு அழைச்சி மீட் பண்ணியிருக்காரு, இதை எப்படி பார்க்குறீங்க அப்படின்னு கேட்டால், அது தொடர்பாக அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய் அவர்களை பற்றி சொல்லணுன்னா ஏதாவது சொல்லி அவர்கிட்ட விளக்கம் கொடுக்கறதுக்கு அவர் புரிஞ்சுக்கிற அளவுக்கு சரக்கு இருந்தால் பரவாயில்ல, சரக்கே இல்லாத மனுஷன் நம்ம என்னத்தை பேசிக்கிட்டு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த சரக்குன்னு பேசையில் இவங்களே விஜய் கட்சிக்காரங்களுக்கெல்லாம் பாயிண்ட் எடுத்து கொடுக்குறாங்களோன்னு தோணுது. ஏன்னா சரக்குன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க, யார் நாங்களா சரக்கு, நீங்கள் தான் சரக்கு, டாஸ்மாக் சரக்கு வித்து நீங்கள் அதை வச்சு தான் கவர்மெண்ட்டை நடத்தினுக்கிறீங்க அப்படின்னு நாக்கு மேலே பல்லப்பட்டு பேசிட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? அதனால் பாயிண்ட் எடுத்து கொடுக்கும்போது வார்த்தையில் கவனம் தேவை. சொன்னால் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாருன்னு சொல்லலாம். அவருக்கு சரக்கு இல்லைன்னு சொன்னால் ஆமாம் சரக்குலாம் உங்கள்கிட்ட தான் இருக்குன்னு சொல்லிடுவாங்கல்ல. பார்த்து பேசணுமா இல்லையா? அரசியல் இதெல்லாம் ரொம்ப முக்கியம். எங்களை பொறுத்த வரைக்கும் அவருக்கு ஒரு பெரிய ஒரு கருத்தை அவர்கிட்ட சொல்லி, ஏன்னா சரக்கு இருக்கிறவங்க கிட்ட நம்ம கருத்து சொல்லலாம். அவர்கிட்ட இருக்கிறது பூரா என்ன சரக்குன்னு உங்களுக்கே இந்த ஒரு மாத காலத்தில் தெரிஞ்சு போச்சு. ஆமாம், கெட்டிக்காரம் புழுவு 8 நாள்ன்றது தெரிஞ்சு போச்சு. அவருடைய ஆட்டம் பாட்டம், அவர் பேச்சு நடை, அவருக்காக வக்காலத்து வாங்கின பிஜேபி அதிமுக இதனுடைய முழு சாயமும் வெளுத்து போச்சு. அதுக்கடுத்துதான் எடப்பாடி பழனிசாமி அவர்களை வேற விமர்சனம் பண்ணியிருக்காரு நம்ம மஸ்தான் அவர்கள். என்ன சொல்கிறாருன்னா, புடியக்கூடாததை புஷ்ட்டு என்ன பேசுறது ஏது பேசுறதுன்னே தெரியாமல் என்னென்னமோ பேசுனுங்கிறார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அப்படின்ற மாதிரி அவர் ஒரு கருத்து சொல்லியிருக்காரு. இது எதுக்காக வந்துச்சு அப்படின்னா, மழை வெள்ள பாதிப்புலாம் நடந்துக்கிட்டு இருக்கு, ஊருக்குள்ளே நிறைய இடத்துல பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. அதெல்லாம் போய் என்ன ஏதுன்னு போய் பாதிக்கப்பட்ட இடத்த பார்வையிடாமல் முதல்வர் நடிகர்கள் இயக்குநர்களை வச்சு நிகழ்ச்சி பண்ணின்னு அவங்களெல்லாம் சந்தோஷப்படுத்தின்னு அவங்கள சந்திச்சிட்டு இருக்கிறாரு. அவங்களுக்கு நேரம் ஒதுக்குறாரே தவிர பாதிக்கப்பட்ட மக்களை பார்க்க மாட்டாரு அப்படின்ற மாதிரி ஊருக்குள்ளே எதிர்கட்சி தலைவர் விமர்சனங்களை முன் வச்சுட்டு இருக்காரே அப்படின்ற கேள்விக்கு ஆரம்பத்தில் நம்ம மேலே டென்ஷன் ஆகிட்டார். மீடியாவுக்குன்னு ஒரு தர்மம் இருக்குது, ஒரு நியாயம் இருக்குது, உங்களுடைய பார்வை சரியாக இருந்தால், உங்களுடைய நினைவு சரியாக இருந்தால் அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருந்தார். நம்ம என்னமோ அந்த குற்றச்சாட்டை முன் வச்ச மாதிரி. அப்புறமா கடைசியில் தான் நம்ம செய்தியாளர்கள் ஒருத்தர், சார் எங்களை ஏன் டென்ஷனாக திட்டிக்கிட்டு இருக்கீங்க, எதிர்கட்சி தலைவர் கேட்குறாரு அப்படின்னு சொன்னோன்னு தான் அவர் பிடிக்கக்கூடாத எதையோ பிடிச்சிவிட்டு புலிவாலை பிடிச்ச மாதிரி என்ன பேசுறதுன்னு தெரியாமல் பாஜகவோட சேர்ந்துக்கிட்டு என்னென்னதையோ பேசிட்டுறார் அப்படின்ற மாதிரி கடைசியாக தான் கண்டென்ட்டுக்குள்ளேயே வந்தார். அதனால் ஆரம்பத்தில் பேசுறது நினச்சி கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க, அதில் மிஸ்கான்செப்ஷன் வேறு ஒன்றும் கிடையாது. அதுக்கப்புறம் தெளிவானதுக்கப்புறம் அவர் வழக்கம் போல் எதிர்கட்சி தலைவரா அப்போ ஜாலியாக அடிக்கலாமே அப்படின்னு அங்கிட்டு ஒரு போட்டார் மஸ்தான் அவர்கள். இது ஊடக தர்மன்றது ஒன்று இருக்குது. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் 4வது தூண், உங்களுக்கு கண்ணு பார்வை சரியாக இருந்தால், உங்களுடைய அறிவு ஆற்றல் நினைவாக இருந்தால், உங்களுடைய உள்ளத்தில் அந்த செய்தியை நீங்கள் போட்டு பார்க்க வேண்டும். மழை வருவதற்கு முன்பு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அங்கே தலைமை செயலகத்திலே அமைச்சர்களையும் அரசு அதிகாரிகளையும் அழைத்து ஆலோசனை செய்கிறார். மழை வந்தவுடன் முதலமைச்சர் ஒரு இடத்திலே பார்வையிடுகிறார், துணை முதலமைச்சர் ஒரு 10 இடத்துல பார்வையிடுறாங்க, எல்லா அமைச்சர்களும் மழை வெள்ளத்தை பார்வையிடுறாங்க. எங்களை போன்ற சட்டமன்ற உறுப்பினர்களும் தொடர்ந்து அதை பார்வையிட்டு இருக்கிறோம் என்று செய்திகளும் நீங்கள் தான் போடுறீங்க, மறுபடியும் செய்தியை நீங்கள் தான் கேட்குறீங்க. எடப்பாடி என்ன சொல்கிறாருன்னு அவருக்கே புரியல, அவருக்கே சொல்லலையே. இப்போ திண்டுக்கல் சீனிவாசன் சொன்னார், எடப்பாடி கேட்டாரேன், திண்டுக்கல் சீனிவாசன் என்ன சொன்னார், ஒட்டுமொத்த மக்களும் அதுவும் குறிப்பாக தாய்மார்களெல்லாம் 234 தொகுதியிலையும் ஆமாம் டெபாசிட்டை இழக்க வச்சு மீண்டும் முதலமைச்சராக ஸ்டாலினை ஆக்குவாங்க அப்படின்னு திண்டுக்கல் சீனிவாசன் சொன்னார். அது பார்க்கலையா நீங்கள்? செய்தி பார்க்கலையா? பத்திரிகையில் வரலையா? எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்லணும்னு ஆமாம் ஏதாவது போயிட்டு கையில் பிடிக்கக்கூடாது, பிடிச்சிட்டு முழிச்சு நிற்கிற மாதிரி எடப்பாடி பழனிசாமி சேராத இடத்துல சேர்ந்துன்னு இப்போ என்ன பேசணும்னு தெரியல.